உடம்புலையும் முதுகு வளைஞ்சு ஒரு கூண். அகத்தும் புறத்தும் கூணுடையவராக இருந்தார் கணவர். யாரு? கூன் பாண்டியன், பாண்டிய அரசன். அவருடைய மனைவி பேரு மானியா, மங்கையருக்கு அரசியார். நம்ம தேவரம் அப்படிதான் பாடு. மங்கையற்கு அரசி வளவகோர் பாவை வரிவளை கைமர மாணி பங்கைய செல்வி. இப்படி காரணமா பாட வேண்டிய பூபால ராகம். பாண்டிமாதேவி. நமக்கெல்லாம் பல பேருக்கு விடிகாலம்னா என்னன்னு தெரியாது. கவனிங்க, பாண்டிய நாட்டில் விடிகாலத்தை கொண்டு வந்த அம்மா கணவன் சமண சார்பில் இருக்கார். திருநீர் அணிக்கு யாரும் பாண்டிய நாட்டுக்கெல்லாம் போயிட முடியாது. அந்த காலத்தில் நெத்தியில கொல்லிக்கட்டையை வச்சு சுற்றுவான் சமணன். தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க, நெத்தியில சுடுவான் திருநீர் அணிக்கு வரியா அப்படின்னு. அப்படிப்பட்ட நிலையை மாற்றி ஞானம் அவரை கொண்டாட வேணாமா? இன்னைக்கு நான் உத்தராசம் அணிஞ்சு திருநீர் அணிஞ்சு தெருவில் தைரியமா போறேன்னா அதுக்கு காரணம் அந்த ராஜா பாட்டையை விரித்த திருஞான சம்பந்தர். வட தமிழ்நாடு முழுக்க சைவம் பரப்பினவர் திருநாவுக்கரசர், தென் தமிழ்நாடு முழுக்க சைவம் பரப்பினவர் திருஞான சம்பந்தர். ரெண்டு பேரும் சைவத்தினுடைய கண். இது அன்பர்கள் மறக்க வேண்டாம். அவரை நினைங்க, எந்த குறையா இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு கரண்டி கொடுத்துட்டு போறேன். நீங்க கவலையெல்லாம் இன்னையோட விடுங்க. மகிழ்ச்சி மடநெஞ்சே மானுடரின் நீயும் திகழ்ச்சி பெரும் சேமம் சேர்ந்தாய் நான் காரகாலம். உண்மைதான், நமக்கு சேமம் கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும் இந்த பெருவாழ்? திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் சுந்தரரையும் திருவாதவூர் அடிகளாரையும் நந்தம் நாதனாம் நம்பியாண்டார் நம்பியையும் தெய்வ சேக்கிழார் அடிகளாரையும் நாயன்மார்களையும் வணங்கக்கூடிய பேரு நமக்கே வாய்ப்பு. அந்த நிலையில மாறவே வேண்டாம். அப்புறம்தான் முதல்ல நம்ம சொல்லணும், நாங்கள்லாம் நாயன்மார் சீர் போட்டுருக்கோங்க. அந்த இரும்பு அடைய வேண்டும். அப்பதான் உங்க கூட்டத்தில் போய் சேர முடியும். நீங்க முக்தி பெற்றா கூட ஒன்று சொல்லிடுறாங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம், சிவலோகத்தில் போய் அடியார் இருக்க முடியாது. சிவன் திருவடியில் அங்கேயும் அடியார் கூட்டத்தில் தான் இருந்தாகணும். அங்க அடியார் கூட்டத்தில் இருக்கிறதுக்கு இங்கேயே பிராக்டிஸ் பண்ணி அடியாரோட இருந்துருங்க. அங்க போனா ஒரு அடியார் உங்களுக்கு புதுசா இருக்கும், அவங்க விரட்டி விட்டுவாங்க. இங்க ஏண்டா வந்து அங்க மூஞ்சி திருப்பி போயிட்டு இங்க வந்து பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அதனால மூஞ்சியை திருப்பிக்காம இங்கே வணங்கிடுங்கோ. இந்த அம்மா என்ன பண்றா? பிறந்த நாடு போல புகுந்த நாட்டை மாத்தினான். இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, கணவர் சமண நெறியில இருக்கிறாரு. இவங்க திருத்த முடியாது. கணவருக்கு இவங்க உபதேசம் பண்ண முடியாது. மனைவி அல்லவா பாக்குறாரு. யார் உபதேசிக்க வந்தவர்? இங்க இருக்கிறாரு. கடையுகத்தில் ஆடியின் மேல் மிதந்தது கழுமலத்தில் இருந்த செங்கின் விடைவு வைத்தார் திருவுருளால் வெற்பரையன் பாவை திருமுலைப்பாலோடும் அடையநெறி சிவஞானம் பெருக குழைத்தூட்ட அமுது செய்த உடையமறை பிள்ளையார் திருமணம் நினைக்கிறாங்க. ஆடிவிட முண்டவரை அம்மை திரு பாலமுத உண்ட போதே பார்த்த உடனே பாட்டுல வருது. அப்பா கேட்கிறார், ஏய் உனக்கு எச்சில் மயங்கிற இட்டாரை காட்டு. பால் கொடுத்தது யார்? எதனால் அந்த கோபம் வருதுன்னா, நல்லது நடக்கிறது பல பேர் பிடிக்கிறது. எல்லா இடமும் அப்படித்தான். நல்லதுக்கு 400 இடைஞ்சல் பழமொழி. படம் விட மாட்டோம், பண்ணவே விட மாட்டோம். உட்கார போக அங்கிருந்து ஒரு குண்டு சீட்டுட்டு போவோம். வழக்கம் அப்படித்தான். மக்கள் அந்த மாதிரி தான் இருக்கான். மலச்சார்புனால நல்லது நடக்க யாரும் துணை வரவே மாட்டாங்க. அதனால சிவபாத்தியத்துக்கு பயம். குழந்தை பிரம்மதீர்த்த கரையில் இருக்க யாராவது இருக்கத்தம்பால கொடுத்துருவாங்க, குழந்தைக்கு இறப்பாங்க. பயத்தில் அவர் குளிக்க போறாரு. இந்த இடத்துல அற்புதமான சைவத்தில் அகமர்ஷனம்னு ஒரு ஸ்நானம். நீருக்குள்ள மூழ்கி வேத மந்திரங்களை நீருக்குள்ள மூழ்கிய வண்ணம் உச்சரிக்கிறத ஒரு ஜபத்துக்கு அகமர்ஷனம் பேர். நீருக்குள்ள மூழ்கிட்டார் சிவபாத்தியர். அப்பா தர்மத்தின் தலை நின்றார். அவர் சொல்றார், செய்ய எவ்வளவு தவம் பண்ணியது. அந்த காலத்தை அப்படிலாம் தவம் பண்ணியான குழந்தைய கொடுத்தார். ஒரு நுட்பம் சொல்றார் திருஞான சம்பந்தர். அம்மா அப்பா உள்ள பிறந்தவர். அம்மா அப்பான்னு சொல்ற யார் தெரியுமா? அப்பா சிவபாத்தியரையோ அம்மா பகவதியோ சொல்லல. அம்மா பெரிய நாச்சியார், அப்பா தொழில். அப்படிப்பட்ட பெருமானவரே பெருத்தெழும் அன்பார் பெரிய நாச்சியாருடன் புகழி திருத்தோடு வீட்டிலிருந்தால் தேவடிக்கை வழிபட்டு திரும்ப அவங்க உலக நன்மைக்காக வேண்டினோம். நம்மெல்லாம் எங்க இருக்கோம்? நம்ம நன்மை தான் வேணும். மற்றவங்க எதாவது கிடைக்காம அதையும் சேர்த்து எனக்கே கொடுக்கணும். எல்லா பணமும் எனக்கே ஒன்று வித்து விட்டுக்காரங்க எதுவும் போயிட்டு கூடாது. எனக்கு குறுகின மனம்.
அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. நம்மளால என்ன ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும். அன்பு மக்களை வேண்டி கேட்டுக்கிறேன் ஐயா, செயற்கரிய செய்யணுங்க. நம்மளால செய்ய முடியாட்டாலும் குறைஞ்சபட்சம் செயற்கரிய செய்த ஐயார்களே நாய்மார்களே வணங்கலாம் ஐயா. அது நம்மளால முடியும் தானே. சில பேர் கேட்கறாங்க, நாயனார் வணங்கினா எனக்கு என்ன பலன்? நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், உங்க இடது தீதினை நீக்கவிட்டேன் சிறப்புலியாரை செப்பி. அவங்கள பேசுங்க, தீது நீ. அவங்க மாதிரி தொண்டு பண்ண முடியாது, யாராலையும் முடியாது. நாயன்மார் தொண்டெல்லாம் அளவிட பெரிய தொண்டு. அவங்கள கும்பிடுங்களேன், கொஞ்சம் யோசிங்களேன். நாமெல்லாம் ஒரு தொண்டும் பண்ணல, கோயில கை வீசிக்கிட்டு போறோம். அத்தனை தொண்டு பண்ணவங்க கை கூப்பி நிற்கிறாங்களே. அதுல பரமாச்சாரியர் நாவுக்கரசர் கை கூப்பி இருக்கிறாரு. ஒரு நேரம் சிந்திங்களேன். நீங்க நடைமுறை நிகழ்காலத்துல செய்வர்களை ஒப்பிட்டு பாருங்க. எந்த சிவனடி யாராவது கும்பிடுறாங்களா பாருங்க. நம்ம கும்பிடுவோம் அப்படின்னு வணக்கத்தை ஏற்றிட்டு போவோம். சொன்னது உங்களுக்கு புரியும். நம்ம ஒரு தடவை ஐயா வணக்கம்னு நல்லா இருக்கியா, இன்னுமா இருக்க உயிரோட? பார்த்தது ரொம்ப நாள் முந்தைய நேரம் போயிருப்பேன் நினைச்சேன். நடைமுறை நீங்க இதெல்லாம் தயவு பண்ணி சிந்திக்கணும். நீங்க தயவு பண்ணி சிந்திக்கணும். நான் நாவரசர் அவரை விட நம்ம எந்த முறையில எந்த விதத்துல பெரியவங்க நாம. அவர் திருவடி போற்ற வேண்ட அடிமைகள் நாம். நம்மளை பார்த்து கும்பிடுறாரு, நம்ம ஏன் இதெல்லாம் ஒண்ணு நினைச்சே பார்க்கல. ஏமோ அவரை தாண்டிக்கிட்டு போறோமே. நம்மெல்லாம் என்ன செஞ்சுட்டோம் அப்படி ஒரு பெரிய தொண்டு? நாம கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு நேரம் அந்த பிள்ளைகள் அவங்க திருவடியை வணங்குவோம். ஐயா அப்புறம் பெருமானே வணங்கிட்டு நான் சாமியை பார்க்கிறேன் ஐயா. நீங்க பார்த்த சாமிய உங்க தேவாரம் கொண்டு நாங்களும் பார்க்கிறோம் ஐயா. கோனை காவி குளிந்த மனக்கராய். அவர் சொல்லலைன்னா நமக்கு என்ன தெரியும்? இப்ப 30 சொல்ல போறாங்க. மனசு கவலை, மனதை குளிர்ச்சி அடைய செய்யணுமா? ஆணைக்காவண்ணரை நினைங்கிறார் திருநாவுக்கரசர். அப்போன்னா ராஜா, இங்க ராஜா ஆணைக்காவண்ணர். காவின்னா சுமந்து. அந்த சாமிய மனசுல நீ சுமந்தேன்னா உன் மனம் குளிர்ச்சி அடையும். எவ்வளவு அற்புதமான உபதேசம். நம்ம நம்ம நினைக்கிறது இல்லை. சர்வத்தை தான் குடிக்கிறோம், ஆனா குளிர மாட்டேங்குது. இங்க திருஞான சம்பந்தருடைய அப்பா நீருக்குள்ள மூழ்கி வேறு அகமணி. அப்ப குழந்தை என்ன பண்ணணும்? நீருக்குள்ள தானே போகணும். அது அங்க இருக்கிற அப்பாவை பார்க்கணும். அம்மே அப்பா நமக்காக. பொதுவா குழந்தை அழுதா மங்களம் தான். இவர் ஞான குழந்தை. ஏன்னா குழந்தை அழுதாதான் மங்களம். பிறந்த குழந்தை அழணும், அழுதாதான் உயிரோடு இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. கேட்பாங்க வீட்டுல பாட்டிமார் இருந்தா தெரியும். பாட்டிகள் கேட்பாங்க, ஏண்டி வந்து அழுதுதா? அழுதுன்னா என்ன அர்த்தம்? உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். நம்ம உயிரோடு இருக்கிறதுக்காக திருஞான சம்பந்தர் அம்மே அப்பா கூப்பிடுற மேல உட்கார்ந்து இருக்கிற தோணியப்பன் பார்த்தார். பக்கத்துல பெரியனாச்சி கிளம்பு அப்படின்னாரு. 2 பேரும் அம்பாள் அற்புதமா பச்சை புடவை கட்டிட்டு கிளம்பினான். திருமறையூர் வேதியருக்கும் தேவியருக்கும் தான் கொடுத்த பெருகு வரம் நினைத்தோதான். நம்ம வரம் கேட்டுட்டு மறந்துடுவோம். சாமி மறக்க மாட்டேன், நிச்சயமா கொடுப்பார். நீங்க உங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் உங்க சார்பில் நானே கேட்டுக்கிறேன். உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள், கவலைகள், துக்கங்கள், துயரங்கள் அத்தனையும் பொடி பொடியாக மாறி நீங்களெல்லாம் பேரரசர்களாக, செல்வந்தர்களாக, ஞான கல்விமான்களாக, திலகங்களாக, உலகையே ஆட்டி படைக்கக்கூடிய உத்தமர்களாக உங்களை மாற்ற தென்னவன் வடவன் செங்கன் பெருமானார் அருள் புரிவாரா. அடியார் நல்லா இருந்தால் சைவம் நல்லா இருக்கும். சைவத்தினுடைய ஆணி பேர் அடியார். அடியார்கள் தான் தாங்குறாங்க. அப்படி தாண்டி வர்றாரு. இது என்ன சொல்ல வந்தேன்? இந்த பாடி நாட்டுக்கு போகும் மங்கையர்கரசியர் ஒரு கூப்பிடுறார் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் வர்றாருன்னா இருக்கு. திருநிலவு மணிமுத்தின் மேல் சிவிகையின் மேல் சேவித்து வருநிலவு தருமதி போல் வளரொலிவின் குடை நிரட்ட பெருமொழிகை திருநீற்று ஒளி விலங்கு எல்லா இடத்துலையும் திருநீற்று. இவன் தான் திருநீரை பார்த்தாலே கண்ணை முடிப்பானே சமணன். அம்மா கண்ணை முடிக்கிறான், அஞ்சனான், ஓடுறான். வர்றவர் யார் தெரியுமா? 12 கோடி சூரியன் வந்த மாதிரி திருஞான சம்பந்தம் வந்து 12 கோடி சூரியன். மறுநாள் சபைக்கு போறார். ஒரு நுட்பம் சொல்லிடுறேன் சமீபத்தில். திருஞான சம்பந்தர் பாடிய பதியங்களை நீங்க நம்ம கிடைச்சது 385 பதிகம் கிடைச்சிருக்கு. எல்லா பதியமும் சாமியை தான் போட்டோம். தனிநபரை போட்டாரு. நாயன்மாரெல்லாம் கூட முன்னிலைப்படுத்தி சொல்லாரு. இதுக்கு விலக்கு அம்மா பெண்கள்லாம் கவனிங்கோ. மங்கையர்கரசியார் அந்த அம்மாவை பார்த்து ஒரு பதிகம் பண்ணார். மாதராய் பகுதிக்கு மாபெரும் தேவிகே
அந்த பெருமை உங்க குலத்துக்கு தான் இருக்கு. தயவு பண்ணி அன்பர்கள் புரிஞ்சுக்கணும், முக்கியமா அன்னைமார்கள் புரிஞ்சுக்கணும். அந்த பெருமையை உங்களுக்கு வாங்கி கொடுத்தவங்க மங்கையர்க்கரசியார். ஞான சம்பந்தர் பாடும்போது மங்கையர்க்கரசி அப்படிதான் பாடுபோறார். அதை சேர்க்கிறார், பிரிக்கிறார். மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர் திரு குலக்கொழுந்து எத்தனை அடைகள் வளைக்கை மாறி செங்கமல திருமடந்தை கண்ணினாடாள் தென்னர்குல பழிதீர்த்த தெய்வப்பாவை எங்கள் பிரான் தன்பெயர்கோ நருளினாலே இரும் தமிழ்நாடுற்ற இடர் நீக்கி. அந்த சைவத்தினுடைய பெருமை எங்க தெரியுமா இருக்கு? திருநீர். திருநீட்டுல தான் அந்த திருநீட்டு ஒளி தென்னகம் முழுக்க பரப்ப காரணமானவர் ஞான சம்பந்தர். அவர் அப்படி பரப்ப அதுக்கு உறுதுணையா இருந்தவர் மங்கையர்க்கரசியார். அவர் பெண்கள் எல்லாம் போற்ற வேண்டிய பெண்குல மாதர்குல மாணிக் மங்கையர் குல திலகம் என்று சொல்லி இதெல்லாம் அங்கே உணரணும். இன்னொரு பெண்மணியை சொன்னார். இந்த அம்மா இருக்கால மங்கையர்க்கரசி, திருஞான சம்பந்தர் இவாளும் தாயாரும். திருஞான சம்பந்தர் பாண்டி நாட்டுக்கு போகும்போது உங்களுக்கு சலிப்பு ஏற்படலன்னு நினைக்கிற பேச்சு, சலிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கா? சலிப்பு ஏற்படுற மாதிரி தான். ஏன்னா நான் பல ஊர்லேருந்து எல்லாம் பயணம் பண்ணி வச்சுருக்கீங்க நெடு நேரம். நான் நரம்பு பேரை பார்க்குறேன், அது நான் வாயால் சொல்ல முடியல. சரி, இந்த அம்மா திருஞான சம்பந்தரை பார்த்த உடனே அவருடைய மார்பகங்கள் எல்லாம் குழந்தையை நினைக்கும் தாய் போல தானா பாதத்தை அதை சொல்றாங்க. துறந்த திருமுலைக்கே துய்ய சிவஞானம் சுரந்துண்டார் பிள்ளையரை சொல்ல சுரந்த தனமுடையாள் தென்பாண்டி மாதேவி தாழ்ந்த மனமுடையாள் அன்பிருந்தவாறு. அந்த அன்பு பிள்ளையார நினைச்ச மாதிரி நம்ம எழுந்து போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். நமக்கு இதெல்லாம் தான் இடர்பாடாது. அந்த மெய்ப்பொருள் சொல்றதுல கஷ்டமா நம்ம வந்து ஒரு அக்கறம் இல்லாமல் உட்காந்து முன்னேறதுலேயே உட்கார்ந்து எழுந்து போயிட்டு. ஏன்னா திருஞான சம்பந்தருடைய புகழ் எல்லாருக்கும் மிஞ்சி நிற்கிற புகழ். கேட்க ஆசைப்படும். யாரும் எடுத்து ஆள் கிடையாது, இல்லை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்லையா? அப்படிதானே இருக்கு நாட்டு நடப்பு இல்லையா? அவங்க புதுமையெல்லாம் சொல்லணும், நீங்க கேட்கணும். ஒரு மீண்டும் சொல்றேன், உங்க கவலையில சத்தியமா சொல்றேன், அவர் பேரை சொன்னா தீங்கு வராது. பின்னால் அந்த தூதரெல்லாம் சொல்லுவான், தீங்கும் உலகாமோ. உங்களுக்கு தெரியாதனால தான் எங்கெங்கயோ போறீங்க, ஜோதியரை பாக்குறீங்க, யாரையோ பாக்குறீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், திருஞான சம்பந்தத்தை போய் சொல்லணும், திருநாவுக்கரசத்தை போய் சொல்லணும். உங்க குறை தீரும் தீரும் தீரும். உங்களுக்கு வந்த வியாதி தீரும். கொடிய வியாதி வந்திருக்கலாம், புற்றுநோய் கூட வந்திருக்கலாம், அதை தீர்ப்பார். சத்தியம் பண்ணி நீங்க முறையா செய்யணும். வழிபாட்டு முறையில 6 அமையணும். தயவு பண்ணி அதையும் சொல்லிடுறேன். பல பேர் இந்த 6 செய்யாததுனால தான் நோய் தீரல, கடன் தீரல. 6 முறையில வழிபாடு செய்யணும். திருக்கோவில் போகணும், பதிகம் பாடணும், பதிகத்தை அருளி ஆச்சாரியார வணங்கணும், அடியார வணங்கணும், அரணார வணங்கணும், கடைசியா அடியாருக்கு திருமுது பண்ணணும். முடிவுதான் முக்கியம். அந்த திருமுது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சமயம் வருத்தமா கூட இருக்கலாம். உங்களுடைய முப்பாட்டனுக்கு பாட்டம் கூட உயிர் பெற்று வர வாய்ப்பு உண்டு. இருக்கிறவன் நோய் தீரணும் நீங்க பாட்டீங்க, செத்து போனதால வாசல் உங்களை யாரையா கூப்பிட்டாமா? நீதானா கூப்பிட்டு அடியாருக்கு திருமுது பண்ண, கோயிலுக்கு போனேன், பதிகத்தை படிச்சேன். எதுக்கு சொல்ல போறேன்? திரும்ப சொல்றேன், திருக்கோவில் செல்லுங்கள். விரைவான வாக்குல சொன்னா, கொண்டைனரும் கிடையாதம் கோவிலுக்கு செல்ல. அங்கு சென்று உடையான் சீர் பாடல், ஆச்சாரியாரை தாட்பால் பணிந்து தலையால் வணங்கல், அந்த கோவில் கொண்டுள்ள மூல மூர்த்தியை வணங்கல், அடியாரை வழிபடல், அடுத்தபடியாக அடியாருக்கு திருமுது படைத்தல். திரும்ப திரும்ப சொல்றேன்,